ஹாய் மக்கள், வணக்கம். வெல்கம் டு வைஷி விலாக்ஸ். ஸோ எல்லாரும் தம்ப்நெயில பார்த்துட்டு கண்டிப்பா உள்ள வந்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஆமாங்க, நான் ரீசென்ட்டா புரட்சி தளபதி ஆக்டர் விஷால நான் மீட் பண்ணியிருந்தேன். அவங்களோட ரத்னம் ஃபிலிம் ப்ரமோஷன்ஸுக்காக. அது அந்த எக்ஸ்பீரியன்ஸை பத்தி தான் நான் இந்த வீடியோல சொல்லப் போறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் வைஷி விலாக்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் என்னோட லைஃப்ல என்னென்ன நடக்குது அண்ட் எப்படி அது என்னோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து இருக்குதுன்றது தான் நீங்கள் என்னோட சேனலில் பார்க்க போகிறீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு வைஷி விலாக்ஸ். அண்ட் இந்த வீடியோவை ஒரு தீவிரமான விஷால் ஃபேன் ரசிகன் ஒரு ரசிகைக்கு ஃபார்வர்ட் பண்ணி வைங்க. அண்ட் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்ஸ்டாகிராமில் கிளாப் போர்ட் கல்ச்சர்னு ஒருத்தர் ஒருத்தர் ஒரு பிஆர் ஏஜென்சி வச்சுருக்காரு. அவங்க பேர் மிஸ்டர் வினோத். எனக்கு அவங்களோட காண்டாக்ட் வந்துட்டு அநீதி படம் ப்ரொமோஷன்ஸ் போது நாங்கள் போயிருந்த போது எனக்கு அவங்களோட காண்டாக்ட் கிடச்சிது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அநீதி தான் ஃபஸ்ட்டு படம் அவங்களோட போனது. அதுக்கப்புறம் ஜெயிலரோட ப்ரிவ்யூ ஷோக்கு ஐ மீன் ஸ்பெஷல் ஷோ, செலிப்ரிட்டி ஸ்பெஷல் ஷோ அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கும் என்னை இன்வைட் பண்ணியிருந்தாங்க, நான் போயிருந்தேன். அண்ட் இப்போது வந்துட்டு ரத்னம் படம் ப்ரொமோஷன்ஸுக்காக இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஒரு க்ரியேட்டிவ் ரீல் வேணும்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு எப்படி பண்ணுறது, சும்மா போனோம், ஹாய் நாங்கள் விஷால் அவங்கள மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி போடுறதுலையும் அது பெருசாக நல்லா இருக்காது. ஸோ எதனா ஒரு ஒரு க்ரியேட்டிவ் ரீல் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் அவங்களை கேட்டிருந்தேன் என்ன மாதிரியான க்ரியேட்டிவ் ரீல் அப்படின்ட்டு. இந்த படம் லைக் என்ன மாதிரியான படம் அப்படின்னு கேட்கும்போது அதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது, இது அவங்களும் டைரக்டர் ஹரி சாரும் சேர்ந்து பண்ணுற 3வது படம் காம்போ. ஸோ தாமிரபரணி படம் ஜாடையில் இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ ஓகே ஃபைன் அப்படின்னு தெரிய வந்தோமோ, தாமிரபரணியில் தான் தாலியே தேவையில்லை நீ தான் என் பொஞ்சாதி அப்படின்ற பாட்டு இருக்கும். அண்ட் அந்த படம் வந்தது 2007. அண்ட் 2007 தான் நான் நீயானால ஃபஸ்ட்டு பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்த போது தாலிலாம் முக்கியம் கிடையாது, மனசு தான் முக்கியம், தாலி இஸ் ஜஸ்ட் அ மேட்டர் டு சொல்லி த மைண்ட் தட் மேட்டர்ஸ்ன்னு நான் பேசியிருந்தேன். அண்ட் அந்த எபிசோடு வெளில வந்த பிறகு நான் இப்போ காலேஜ் ஃபஸ்ட் இயர். ஸோ காலேஜுக்கு போயிருந்த போது அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஐ மீன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ மீன் பேட்ச்மேட்ஸ் எல்லாருமே தாலியே தேவையில்லை நீ தான் என் பொஞ்சாதின்னு அந்த பாட்டு அப்போ ட்ரெண்டிங்கில் இருந்தது அப்போது 2007. ஸோ அந்த பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. ஸோ ஐ வாஸ் லைக் ஓகே, இந்த படமும் ஹரி சாரும் விஷால் சாரும் ஓட காம்போ அண்ட் தாமிரபரணி ஜாடையில் இருக்கோன்னாங்க. ஸோ நான் அங்கே தாலியே தேவையில்லை என் பொஞ்சாதியும் அண்ட் நான் நல்லா பேசுனதையும் வச்சு நான் ஒரு ரீல் மாதிரி இந்த மாதிரி தான் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி நான் அவங்க அந்த பிஆர் அவர் வினோத் கிட்ட சொல்லியிருந்தேன். அவரும் சரி ஓகே சொல்லிட்டாரு. இதெல்லாமே லைக் ஓவர் நைட்டு நடந்தது தான். ஸோ மறுநாள் நாங்கள் போக வேண்டியதாக இருந்தது. அதுக்கு நான் வந்துட்டு ஸ்கிரிப்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ ரத்னம் ரீல் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்ட் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ரியாலிட்டி டயர்டாக பெட்டுக்கு போகிறேன். அதுக்கப்புறம் யூடியூப்பில் தாலியே தேவையில்லை பார்க்குறேன். அதுக்கப்புறம் நான் பேசின நீயா நான் பார்த்துட்டு இப்படிலாம் எனக்கு ஒரு பையன் கிடைக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி தூங்கிடுறேன். அண்டு கனவில் பார்த்தா நானும் விஷால் சாரும் உட்காந்து ஜூஸ் குடிச்சிட்ருக்குறோம். ஸோ நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. நீங்கள் எப்படி 17 இயர்ஸ் முன்னாடியே இருந்த மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். அவர் வந்துட்டு நான் அப்படி தான் ஸ்கிரிப்ட் எழுதி வச்சுருக்கிறேன். அவர் வந்து கொஞ்சம் சிரிக்கிறாரு. இருங்க இப்போ ஹரி சார் கூட காம்போவில் வர 3வது படம் அதுக்கான கெட்டப்பில் தானே நீங்கள் இந்த மாதிரி இருக்கிறீங்கன்ட்டுன்னு ஆமாம் அப்படின்னேன். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு சரி நீங்கள் என் கனவுலலாம் வரீங்க, நனவுலையோ வரலாமே அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு வந்துட்டு நான் கண்டிப்பாக தியேட்டர்ஸில் ஏப்ரல் 26 வரப்போகிற ரத்னம் படத்தில் அங்கே போய் எல்லோரும் பாருங்கள் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நானும் அப்படியே கொஞ்சம் கேவலமாக வைக்கப்பட்டு சிரிச்சுட்டு அதுக்கப்புறம் பேக் டு ரியாலிட்டி நான் என் கனவு தூக்கத்துலேருந்து ஏஞ்சி பார்த்து இது கனவா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் நான் ஸ்கிரிப்ட் எழுதி எடுத்துகிட்டு போனேன். அங்கே போயிட்டு வந்துட்டு நாங்கள் வந்துட்டு எங்களுக்கு சேர் செட் பண்ணிகிட்டு இருந்தபோது நான் அவங்க விஷால் சார்கிட்ட இதுதான் ஸ்கிரிப்ட் அப்படின்னு நான் சொல்லிகிட்டு இருந்தேன். அவர் வந்துட்டு நீயா நானாவா எந்த எபிசோட் அப்படின்னாரு. நான் வந்து சீசன் 4 எபிசோட் 2 அப்படின்னு சொல்லியிருந்தேன். எபிசோட் 2 and 3 திருமண எதிர்பார்ப்புகள். ஸோ அப்படி சொல்லியிருந்தேன். அவர் வந்துட்டு ஓகே அப்படின்னாரு. அதுக்கப்புறம் இப்போ சொன்னேன் நான் வீட்டில் அம்மா கிட்ட சொல்லிட்டு அந்த மாதிரி நான் விஷால் சாரை பார்க்க போகிறேன். அம்மா வந்து நானும் ரொம்ப கேட்டதாக சொல்லு அப்படின்னாங்க. ஸோ அதையும் நான் சொன்னேன், எங்கள் அம்மா உங்களுக்கு ரொம்ப கேட்டதாக சொல்ல சொன்னாங்க அப்படின்ட்டு. ஹி வாஸ் ஸோ ஸ்வீட். அண்ட் ஸ்கிரிப்டில் வந்து நான் நீயா நானால பேசுனது 2007 அந்த மாதிரிலாம் நான் எதுவுமே வந்துட்டு எழுதவே இல்லை. பட் ஆன் த ஃப்ளோர் நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் இருந்தாங்க. ஒவ்வொருத்தவங்க வந்துட்டு ஒரு மாதிரியான அவங்களோட ஜானருக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஒரு க்ரியேட்டிவிட்டியில் வந்திருந்தாங்க.
ஸோ நான் வந்துட்டு என்னோட பர்சனலாக அந்த தாலியே தேவையில்லை அந்த பாட்டும் நான் தாலியே தேவையில்லைன்னு சொன்னதையும் மர்ஜ் பண்ண மாதிரி ஒரு கான்செப்டில் போயிருந்தேன். ஸோ அது நிஜமாவே நான் அவருக்கு நல்லா இருந்தது நான் சொன்னது. ஐ மீன் அது ரெண்டுத்தையுமே ரிலேட் பண்ணி நான் எடுத்துகிட்டு வரேன்றது நல்லா இருந்தது. அண்ட் அவரே ஆன் த ஃப்ளோவில் போகும்போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் எதுவும் 2007 சொன்னீங்களாமே அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அம்மாவை ரொம்ப கேட்டதா சொல்லுங்கள் அப்படின்னாரு. ஸோ இதெல்லாமே அவர் ஆன் ஸ்க்ரீனில் பண்ணுவார் நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. அண்ட் இட் வாஸ் அ வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சேட்டிங் வித் ஹிம். அண்ட் அந்த தாலியே தேவையில்லை நீ தான் என் பொஞ்சாதி பாட்டில் பார்த்தீங்கன்னா ஹீரோ அண்ட் ஹீரோயின் 2 பேருமே சேம் கலர் ட்ரெஸ் தான் போட்டுருப்பாங்க. க்ரீன் கலர், ஆரஞ்ச், ப்ளூ அப்படின்ட்டுன்னு. ஸோ நான் அதே மாதிரி தான் இருக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். பட் அஃப்கோர்ஸ் வர செலிப்ரிட்டி எந்த ட்ரெஸ் கலரில் வருவாங்கன்னு தெரியாது. இருந்தாலும் நான் ஒரு யூகத்தில் சரி நம்ம ப்ளூ போட்டுட்டு போனால் பார்த்தா அங்கேயே வந்துட்டு அவர் வந்து ப்ளூவில் தான் வந்திருந்தார். ஸோ நாங்கள் 2 பேருமே ப்ளூவில் ட்வினிங் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இட் வாஸ் அ கம்ப்ளீட் சர்ப்ரைஸ் ஃபார் எனக்குமே. ஸோ அதையுமே அவர் மென்ஷன் பண்ணி வந்துட்டு மென்ஷன் பண்ணி வீடியோவில் சொல்லியிருந்தார். ஸோ நீங்கள் போய் இப்போ ஃபுல் வீடியோவை பாருங்கள். நான் இன்ஸ்டாகிராமில் ரீலாக போட்டது வந்துட்டு ஒரு 90 செகண்ட்ஸ்குள்ளே வரணும்னு எடிட் பண்ணி போட்டிருந்தேன். இப்போ நீங்கள் ஃபுல் வீடியோவை போய் பாருங்கள். ஓகே, ஆன் பண்ணிட்டீங்களா? இது என்னோட கனவா? கனவே தான் வைஷாலி. நீங்கள் 17 இயர்ஸ் முன்னாடி வந்த தாமிரபரணி படத்தில் வர மாதிரியே இருக்கிறீங்களே, அது எப்படி? அப்படிதான் இருக்கும். நான் இப்போ தான் அந்த பாட்டு பார்த்துட்டு தூங்கினேன். பார்த்தா நம்ம 2 பேரும் மேட்சிங்காகவும் இருக்கும். எனக்கு தெரியும் நீ ப்ளூவில் வருவேன்னு, அதனால தான் ப்ளூ. வெயிட் இப்போது ரத்தினம் படம் ரிலீஸ் ஆகுதே, ஹரிசரோட 3வது படம் காம்போ. அது கனவு கிடையாது, அது நிஜம். April 26 ரிலீஸ் ஆக போகுது. ஆமாம், ஓகே. ஆனால் நீங்கள் என் கனவுல மட்டும் தான் வரீங்க, கொஞ்சம் நினைவுலையும் வரலாம்ல? கண்டிப்பாக வரேன். ஆனால் 2007 ஏதோ சொன்னீங்களாமே? 2007 நானும் தாலி கட்டிக்க மாட்டேன்னு சொன்னேன். ஏன் சொன்னீங்க? எனக்கு அது பிடிக்காது. நீங்களும் அந்த பாட்டு பாடினீங்கல்ல, அது என்ன பாட வச்சாங்க, நானும் எழுதினேன் அந்த லிரிக்கு. அதை நினச்சிக்கிட்டே படுத்து தூங்கினா பார்த்தா கனவுல நீங்கள் இருக்கிறீங்க. வாவ், 17 இயர்ஸ். சூப்பர் கனவுல, செம்ம கனவு, சான்ஸே இல்லை. சில கனவு வந்து அப்படியே கண்டிப்பாக பலிக்கும். மேனிஃபெஸ்ட் பண்றோம் நம்ம. அப்ப அப்படியே இது நிஜ வாழ்க்கைக்கு வந்துடலாமா? அதே காஸ்டியூம் வந்துடலாமா? எஸ். ஹாய், எப்படி இருக்கீங்க? அதே ஜூஸ், அதே Dress. ஆமா, கனவுல நடந்தது உடனே நடந்துருச்சு. இது ஃபேக்ட். இன்னைக்கு வந்து உண்மையிலே April 26 ரிலீஸ் ஆக போகுது. உங்களுக்காக வந்து தயவு செஞ்சு அந்த தாலியே தேவையில்லைன்றதுனால அந்த மாதிரி எல்லாம் வந்து அதை ஃபாலோ பண்ணாதீங்க. இது படம் வந்து படமா பார்த்துட்டு கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும், அம்மாக்கும் பிடிக்கும். அம்மா எஸ் கண்டிப்பா சொல்றேன். ஸோ மக்களே, April 26 ரத்னம் படம் ரிலீஸ் ஆகுது. தியேட்டர்ல போய் மறக்காம பாருங்க. ஓகே, தேங்க்யூ அண்ட் பை. நைஸ் மீட்டிங் யூ சார். தேங்க்யூ. இது கனவுல நினைவுதான். தேங்க்யூ. ஆக்சுவலி நாங்கள் இந்த ஷூட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் மாதிரி நான் சொல்லியிருந்த போது அவருக்கு வந்துட்டு நீங்கள் மேரிடா அப்படின்னு ஒரு டவுட் இருந்தது. அவர் வந்துட்டு அப்போ நீங்கள் மேரிடா அப்படின்னாரு. நான் சொன்னேன், நான் மேரிடு, எனக்கு ஒரு குழந்தை இருக்குது, அண்ட் இப்போ நான் சிங்கிளாகவும் ஆகிட்டு அண்ட் ரெடி ஃபார் த நெக்ஸ்ட் மேரேஜ் அப்படின்ற மாதிரி சொன்னா. ஹி வாஸ் லைக் கம்ப்ளீட்லி ஷாக்டு. அண்ட் வீடியோ பண்ணி முடித்த பிறகு ஹி வாஸ் லைக், எப்படிங்க நீங்கள் எப்படி இந்த மாதிரியான ஒரு தாட்டில் இருக்கிறீங்க, அதுவும் அப்போது அப்படி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இவ்வளோ கல்யாணம் ஆகி குழந்தையும் வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னேன். சார், அதெல்லாம் வாழ்க்கையோட யதார்த்தம், நம்ம கடந்து போயிட்டு தானே இருக்கணும். 2007 நான் அப்படி சொன்னேன். அப்போ யாருமே அந்த மாதிரிலாம் ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் கொடுக்காத டைம்லேயே நான் சொன்னேன். ஸோ அப்படி இருந்துட்டு இப்போ நான் எனி அதர் ரெகுலராக இருந்ததுன்னா நல்லா இருக்காது. எல்லாமே தட் இஸ் நாட் மீ. நான் அப்படி கிடையாது. ஐ ஆல்வேஸ் பீன் அ ரிபெல் சின்ஸ் சைல்டுஹுட். அதனால அவர் நான் கேப்பில் தான் போட்டிருப்பேன். அப்போ தான் அன்றைக்கி கேப்பில் வேறு ஏதோ போட்டிருந்தாரு. பட் அதுக்கப்புறம் நான் அவரோட மற்ற ப்ரொமோஷன்ஸில் போய் பார்க்கும்போது பார்த்தா கேப்பில் ரிபெல்னு தான் இருந்தது. பட் அன்றைக்கி அவர் ஷூட்டுக்கு வேறு போட்டிருந்தாரு. ஸோ அதான் நான் சொல்லிட்டு இருந்தேன், ஆல்வேஸ் பீன் அ ரிபெல் சின்ஸ் சைல்டுஹுட். ஸோ அதனால எனக்கு ஐம் டோட்லி ஓகே வித் இட். இதான வாழ்க்கையோட யதார்த்தம், கடந்து போய் தானே ஆகணும் நம்ம அப்படின்னு. ஹி வாஸ் லைக், I felt he was impressed with what I said. And அதுக்கப்புறம் தேங்க்யூ சார் அப்படின்னா. அண்ட் அவங்க வந்துட்டு வெயிட் பண்ண வச்சதுக்கெலாம் சாரி அப்படின்னாங்க. பிகாஸ் காலைல 10:30 to 6 o'clock அவங்க இருப்பாங்கன்னாங்க. பட் நான் போனது என்னமோ ஒரு 3:45 4 தான். அப்படி இருந்துமே அவங்க வரல. பட் காலைல வந்து சீக்கிரமாக முடிச்சுட்டு ஒரு ½ an hour முடிச்சுட்டு போயிட்டாங்க. நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் காலைல 11 o'clock தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அவர் கூட அந்த ரீல்ஸ் ஒரு அவங்க யூடியூப் சேனலுக்கு போடுறதுக்காக.
ஸோ அதுக்கு சாரி உங்களெல்லாம் வெயிட் பண்ண வச்சதுக்கு அப்படின்னு அப்பாலஜைஸ் பண்ணாரு. தட் ஐ ஃபெல்ட் இட் வாஸ் ரியலி ஹம்பிள் ஆஃப் him டு ஆக்சுவலி அட்ரஸ் தி பீப்புள் அண்ட் லெட் them know that he is sorry for making them wait. ஸோ ஓவரால் நான் விஷால் சாரை மீட் பண்ணிட்டேன், புரட்சி தளபதி விஷால். அண்ட் யா ஐம் ஸோ ஹாப்பி அபவுட் இட். அண்ட் இந்த வீடியோ நீங்கள் மறக்காமல் ஒரு விஷால் சார் ரசிகர் ஆர் ரசிகைக்கு ஃபார்வர்ட் பண்ணி வைங்க. அண்ட் looking forward to meeting more such celebrities in the future, and also looking forward to something else, fingers crossed. And thank you எல்லாரும் வீடியோ பார்த்ததுக்கு. Do subscribe to Vaishi Vlogs and yeah, keep supporting me. Bye bye, love you all. Vaishali from Vaishi Vlogs.